ஹலோ, பிரைஸ் லார்ட். ஓகே, நாம் தொடர்ந்து மிகவும் பிரயோஜனமானவைகளை யோசிப்போம், அதிகமாக பொறுப்பானவைகளை யோசிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு இன்னும் உத்தரவாதத்தையும் பொறுப்புணர்ச்சியும் தெய்வ பயத்தையும் தாங்க உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. 2 காரியத்தை நான் சொல்ல எனக்கு இருக்கிற நேரத்துக்குள்ளே நான் முயற்சி செய்கிறேன். நாம் ராஜாக்களின் புத்தகத்துக்கு செல்லத்தான் இருக்கிறோம். அதற்கு முன்னே யோபின் புத்தகத்துக்கு சொல்லுவோம். லெட்ஸ் கோ டு த புக் ஆஃப் ஜோப், சாப்டர் 42. இதை நான் யாரை மனதில் வைத்து சொல்லவில்லை. அது மாதிரி என்னுடைய பிரசங்கங்கள் சரியாகத்தான் செய்கிறேன். யாரையும் மனதில் வைக்காமல் தான் செய்கிறேன். நியாயப்படுத்திக்க இஷ்டப்படலை நான். ஆனால் நீங்கள் அந்த சுகாதாரமான எண்ணத்தோடு கடவுள் வார்த்தை நீங்கள் கேட்கணும். யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். த புக் ஆஃப் ஜோப், சாப்டர் 42 verse 8. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகி யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாது இருப்பேன். என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். இந்த ஃபஸ்ட்டு விஷயத்தை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஓயாமல் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். பல கோணத்தில், பல முறை, பல ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது நான் கோவப்பட்டோ வைத்தறிச்சலோ அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒழுங்காக ஜெபம் பண்ணணும். நீங்கள் தனி ஜெபம் பண்ணுறீங்கிறதெல்லாம் உங்களுக்கும் சாமிக்குரியது. யாருக்கு வெளிச்சம் அது? உங்களுக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ தான் நம்ம ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கையின் சூழ்நிலையை பார்க்குறீங்க. ஆஸ் லேடிஸ், இது லேடிஸ் கூட்டம். லேடிஸ் உங்களுடைய பொறுப்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யூ கான் அஃபோர்ட் டு லிவ் கேர்லெஸ்லி. புரியுதா? எப்போ பார்த்தா நாங்கள் பொம்பளைங்க எங்களுக்கு மரியாதை வேணும், இந்த மாதிரிலாம் இந்த புத்தியிலேருந்து வெளியே வாங்க. தேவன் உங்களை மதிக்கிறதை விட எவனுமே இந்த உலகத்தில் மதிக்க போகிறதில்ல. உங்களை மதிக்கக்கூடிய பரிசுத்தாயனை விட உங்களை யாரும் மதிப்பு கொடுக்க போகிறதில்ல. அதெல்லாம் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் வேற ஒரு கார்னர்லேருந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வேணும், உங்களுக்கு மரியாதை வேணும், ரெக்கக்னிஷன் வேணும்னு அலையக்கூடாது. உங்களை படைத்த நோக்கத்தை நோக்கி பாருங்கள். காலம் பற்றி தெரியுது எல்லாருக்குமே. போதிக்கிற எனக்கும் தான். போதிச்சிட்டதுனால எல்லாமே வெற்றி நான் நினைக்கல. இந்த வசனத்தில் இருக்க அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். செகண்ட்லி உங்கள் குடும்பத்தில் முதல்ல கல்யாணம் ஆகாத நிலையில் இருக்கிறத புரிஞ்சுக்கணும். கல்யாணம் ஆன பிற்பாடு நிலையை புரிஞ்சுக்கணும். பிற்பாடு நீங்கள் பேரம் பேத்தி ஆகும்போது இன்னும் நீங்கள் இன்னொரு நிலைக்கு வரீங்க. யூ பிகம் அ கிராண்ட் மதர். அது 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோன்னா, என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். இங்கே இருக்கிற எல்லா லேடிஸும் ஓயாமல் சொல்கிறேன், அந்த அளவுக்கு நீங்கள் மறத்து போன ஜடங்களாக இருக்கிறீங்க. அதை பற்றி ஏராளமான மனுஷயத்தில் துக்கம், ஆவிக்குரிய துக்கம் தான். என்னை விட கடவுள் எவ்வளோ துக்கப்படுவார்னு தெரியல. நீங்கள் ஸ்லிப் ஷாடாக ஜபிக்கக்கூடாது, தப்பு. அது கடவுள் கேட்பான்னு நீங்கள் நம்புறதுமே மகா பெரிய தப்பு. நீங்கள் உங்கள் தாய்மொழியில் வேதத்தை படிக்கலை, உங்கள் தாய்மொழியில் கடவுள்கிட்ட சரியாக எதையுமே வாசித்து படிக்கலை. இஷ்டம் போல் ஏதோ கொச்சையாக கடவுள்கிட்ட பேசி பழகுறீங்க. இட்ஸ் ஓகே, டோட்டலி ஓகேன்னெலாம் சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே, நாட் ஆல் த டைம். தடுமாறக்கூடாது. நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. பயங்கரமான வஞ்சகமான காலத்தில் இருக்கிறோம். உலகமே இனிமேல் வஞ்சகத்தின் மூலமாக தான், அந்த கிறிஸ்துவின் மூலமாக இது பிசாசு கையில் போகுது.
பயங்கரமான ஒரு இதை விட நெருக்கடி நம்ம கேள்விப்பட முடியாது, பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி நெருக்கத்தில் தான் ஆண்டவர் உலகத்தில் திரும்பி வரப்போகிறாரு. நம்ம பார்க்குறது எதுவுமே மேட்டரே இல்லை. பிளேன் கிராஷோ, பூகம்பமோ, எரிமலை சீற்றமோ, யுத்தங்களோ, இனக்கலவரங்களோ, ஜாதி கலவரங்களோ, மொழி கலவரங்களோ, ஊர் கலவரங்களோ, திருடர் கொள்ளையோ, கொள்ளை நோய்களோ, காப்பகங்களை நடக்கிற அநியாயங்களோ, அரசியல் அராஜகங்களோ, ஆன்மீக அராஜகங்களோ, அதெல்லாம் மேட்டரே இல்லை. இதெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்வது போல் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். இப்போ தான் வேதனைகளுக்கு ஆரம்பம். கரெக்டாக வேத வசனத்தை பிரகாரம் சொல்ல போனால் வேதனைகளுக்கு ஆரம்பம். எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் கர்த்தருடைய வருகை சமீபமாகும்போது வஞ்சகம் மகா உச்சக்கட்டத்தில் இருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஏமாற்றப்படுவார்கள், ஏமாந்து போவார்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு போகத்தக்கதான அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிற காலம், உருட்டல் மிரட்டல் அரங்கேறுகிற காலம். அப்போ இப்படி இஷ்டம் போல் ஒரு கருத்தற்ற சம்பாஷணை, கருத்தற்ற பேச்சு, கருத்தற்ற மன்றாட்டு, ஆத்திரத்தில் அள்ளி தெளிச்சம் கோலம் போல், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மேம்படுத்துவாய் அப்படிங்கிற மாதிரிலாம் யூ கான் அஃபோர்ட் டு வாக். அப்போ உங்கள் ஆத்ம ஈடேற்றத்துக்காக நீங்கள் எப்படி கதறி ஒரே பிள்ளையை பறிகொடுத்தவன் எப்படி அழுவானோ அப்படி அழும்படியாக அது இஸ்ரவேலுக்கே தேவன் மூஞ்சில் அரைஞ்ச மாதிரி, கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி அந்த வார்த்தையை சொல்கிறார். விண்ணப்பத்தின் ஆவியே அந்த நேரத்தை அவங்க மேலே ஊற்றுவார். அப்படி அழு, அந்த அளவுக்கு நீ நிருசாரமாக இருந்த, அந்த அளவுக்கு ஏனோ தானா இருந்த, ஒப்பாரி வை, ஒருவேளை என் காதில் விழும், நான் என்ன செய்யணுமோ செய்வேன் அப்படிங்கிற வாக்கு தான் சகரியா 12:10 சொல்லியிருக்கார். அது பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை மக்களுக்கே அப்படி சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி நமக்காக அவமான கோலம் அடைந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருந்து நமக்கு ஆவியானரை ஊற்றி வரங்களை தந்து எல்லாம் பண்ணிவிட்டு நாம் இஷ்டம் போல் கேனத்தனமாக பேசி பழகியும் ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்துகிட்டே இருந்தோன்னா கதை கந்தலாயிரும். இவ்வளோ ஓட்டை இருக்கும்போதே நம்மளை இவ்வளோ ஆசீர்வதிச்சு வச்சுருக்காரு. நம்ம எப்படி பொறுப்பு இல்லாமல் கடவுளோடு பழக முடியும்? பொறுப்பு இல்லாமல் எப்படி பேச முடியும்? முந்தின பகுதியிலே சொன்னேன், அதே இதை தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போதே கடவுள் கேட்கணும். என் மனசு அறிவார். இந்த மாதிரி இங்கே சுற்றிட்டு அலையாதீங்க, புரியுதா? பாஸ்டருக்கு எப்பயுமே கோபந்தான். அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் வெக்கமும் துக்கம் கிடையாது. நீங்கள் மூஞ்சிலே காரி துப்புனாலும் என்ன அசிங்கத்தை கரைச்சி தலையில் விட்டாலும் ஐ எம் நாட் கோயிங் டு பி டிஸ்டர்ப். உங்கள் ஒழுசத்தனத்தை நீங்கள் புரிஞ்சுக்க தான் ஆகணும். மனம் திரும்பி தான் ஆகணும். நீங்கள் மனம் திரும்பி தான் ஆகணும். நீங்கள் வளர்ந்து தான் ஆகணும். சின்ன குழந்தைங்க போல் நடந்துக்கூடாது. ஒரு பொறுப்பை வாயால் கூட எடுத்து கடவுள்கிட்ட சொல்லி நீங்கள் உத்தரவாதமாக இல்லாமல் நீங்கள் கையை நீட்ட போகிறீங்களா? உதவிக்கரை நீட்ட போகிறீங்களா? உங்கள் சரீரத்தை ஆண்டவருக்காக தியாகம் ஒப்பு கொடுக்க போகிறீங்களா? உங்கள் பணத்தை செலவழிக்க போகிறீங்களா? என்ன கனவோடு உட்காந்துருக்கீங்க? என்ன ஒரு துணிகரமான நம்பிக்கையோடு உட்காந்துருக்கீங்க? உங்கள் உள்ளம் எனக்கே இந்த அளவுக்கு தெரியுதுன்னா உங்களை படைத்தவருக்கு உங்களுக்காக ஜீவிதம் பண்ணி கொண்டிருக்கிற பரிந்துரைக்கிறதுக்கு தெரியாதா? God knows what worth you are. உங்கள் தகுதி என்னன்னு அவருக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்வீங்க செய்ய மாட்டீங்கன்னு அவருக்கு தெரியும். உங்கள் உண்மை உங்களை விட அவருக்கு நிறைய தெரியும். என் உண்மை அவரை விட நல்லா தெரியும். ஆனாலும் இந்த உலக சரித்திரத்தில் 2025 2026 என்றைக்கு எவ்வளோ நாள் நம்ம உயிரோடு இருக்க போகிறோம், எந்த காலகட்டத்தில், எந்த மாதத்தில், எந்த வாரத்தில், எந்த நாளில், திங்களா சனியா, வாட் டே, வாட் ஹவர், எந்த நேரத்தில் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு விட்டு கொடுத்து அர்ப்பணித்து தியாகமாக இருக்கிறோம் என்பதை தேவன் நம்பி தான் நமக்கு கிருபைகளை கூட்டி கொடுக்குறார். இப்படியே அடுத்த முதுகிலே ஏறி சவாரி பண்ணி ஐலசாப்பாடி போயிடலான்னு நினைக்காதீங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு குடும்பம் உருப்படுறதுக்கு உங்களை ஒருத்தியாக ஒரு குடும்பத்தில் வச்சார். ஒருத்தன் உருப்படுறதுக்கு ஒருத்தனுக்கு காலப்போக்கில் உங்களை மனைவியாக கொடுத்தாரு. உங்களோட சந்ததியில் நீங்கள் பார்க்க போகிற பேரம்பேத்திகள் உருப்படுறதுக்கு உங்களை ஆண்டவர் ஒரு பாட்டியாக மாற்றினார்.
You have to learn to take up, show up. நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்து அந்த நிலையில் உங்களை காண்பிப்பதற்கு நீங்கள் நிற்கணும். சும்மா வெட்டி வாய் பேச்சு பேசாதீங்க. அவன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான். அவன் முகத்தை பார்த்து நான் உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக உங்களை நடத்தாது இருப்பேன். நீங்கள் ஜெபிக்கிறதுக்காக வந்தீங்க. ஜெபிக்க ஜெபிக்க நீங்கள் அந்த ஸ்தானத்துக்கு வரணும். எல்லா பேய் பிசாசு கும்புற எல்லா கோயிலையும் எல்லா தர்காலையும் எல்லா விதமான வழிபாட்டு தலங்களையும் அவன் நம்மன்னு எதையோ ஸ்லோகம் பேசிட்டு அங்கேயும் வந்து அசுத்தங்களையும் காமங்களையும் இச்சைகளையும் எல்லா விதமான அட்டகாசத்தையும் பில்லுசனையும் மாந்திரியங்களையும் கொலைபாத திட்டத்தை நிறைவேற்றி போகிற இடம் சபை கூடி வர இடம் இல்லை. இயேசு நாமத்தில் கூடி வர இடம் இல்லை. இங்கே வந்தால் யூ ஹாவ் டு லேர்ன் டு ஸ்பீக் வாட் யூ ஆட் டு. என்ன பேசணுமோ அதை உங்களுக்கு பேச தெரியணும். அதுக்கு தான் வேத வசனம். பேச தெரியாமல் நமக்கு இருப்போன்னு ஒரு நாளில் தைரியமாக துணிகரமாக சொல்லுவோம். அதனால தான் 66 புத்தகங்கள் இத்தனை ஆயிரக்கணக்கான வசனங்கள் எழுதியிருக்காரு. அதை கரெக்டாக படித்து அந்த வசனத்துக்கு ஏற்ற சத்தியத்தை தேவன்கிட்ட சொல்லணும். அந்த பொறுப்பை தேவன்கிட்ட சொல்லணும். என்ன சொல்கிறாரு? அந்த 7 காளைகள் 7 ஆட்டுக்கடாக்கள் அதை நான் அல்லத்தட்டலை, அதை நான் பூதாகரப்படுத்தாமல் உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நான் நடத்தாது இருப்பேன். ஒன்று. ரெண்டாவது, என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. சிஸ்டர்ஸ், ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்லணும்? ஏன் அவங்களுக்கு கெட்ட பேர் ஆகணும்? ஏன் நட்புறவு முறியணும்? ஏன் நேத்திக்கு மொய் வச்சாங்க நாளைக்கு மொய் வைக்கணுமே? அவங்களுக்கு 1008 வியாபார பழக்கம் அவங்களோட இருக்கும். உங்களோட எனக்கு எந்த வியாபாரம் கிடையாது. நீங்களும் என்னோட வியாபாரம் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. எனக்கு வியாபாரம் பண்ணவே சரியாக தெரியாது. எனக்கு அவசியம் இல்லை. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் யூ. டெஃபினெட்லி நாட். பெருமை இல்லை, தாழ்மே இல்லை. தட்ஸ் வாட் ஐ ஆம். நிதானமாய் பேசவில்லை. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு. எல்லாம் குருட்டான் போக்கில் போயிட்டுருக்கு. எல்லாம் நல்லது நடக்குதுன்னு நினச்சி நம்ம ஏமாற்றிட்டுருக்கோம். கொஞ்சம் கூட வி டோன்ட் கன்சிடர் நம்முடைய யோகியம், நம்ம தகுதி என்னன்னு தெரிய நம்ம சீர்தூக்கி பார்க்குறதே இல்லை. வி திங்க் டூ ஹை ஆஃப் அவர் செல்ஸ். சும்மா ஒரு சர்ச்சுக்கு வந்து போகிற அட்டண்டன்ஸே நீங்கள் பெரிய சேவை நினைக்கிறீங்க. யூ ஆர் டோட்டலி மிஸ்டேக்கன். நான் தான் சொல்கிறேனே, எவ்வளோ விஷயத்தை நிதர்சனமாக அவங்க மூஞ்சிலே தானே சொல்கிறேன். வராமல் இருந்து பாருங்கள், வீராப்பாக இருங்க. என்ன பிரச்சனை? இப்போ பிரச்சனை வரும்போது தெரியும் உங்களுக்கு. வந்ததுக்கும் வராததுக்கும், வந்தும் வராதமா இருந்ததுக்கும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சரியாக தெரியும். அந்த மாதிரி காலத்தில் வந்துட்டோம். வஞ்சகங்கிறது, மஞ்சள் துணி போட்டு கழுத்த இருக்கிறது வந்து எல்லாம் அப்படி உண்மையாக தலையில் மூஞ்சில் அப்படி மஞ்சள் துணி போட்டால் கழுத்த இருக்கிறாங்க. அது வஞ்சக புகழ்ச்சி அணி. அது அந்த துரோகத்தை தெரிய காட்டுகிற ஒரு இலக்கிய விதம். சொல்லாமல் கொள்ளாமல் மறைவாக இருந்து தான் முதுகில் குத்துறது. ஏமாந்து போவோம். நம்முடைய பக்தி முயற்சியை நம்பி ஏமாந்து போகாதீங்க. நம்மளை ஆண்டவர் உயர்த்திட்டாரு, நம்ம ஆசீர்வதிச்சிருக்காரு, நமக்கு 1000 சேருது, லட்சங்கள் சேருது, கோடிகள் சேருது. இதெல்லாம் டோன்ட் யூ பி கேரிட் அவே. நீங்கள் பேசி தேவன் விடுதலை கொடுக்க வேண்டியவங்க இருக்கிறாங்க. நீங்கள் உங்களை பற்றி ஒழுங்காக பேச தெரியணும். நீங்கள் அடைந்த நன்மைகள் உங்களுக்கு விடுதலைன்னு நினைக்காதீங்க. தப்பு. ஆர்பிஎம்மே தப்பு. ஆர்பிஎத்தில் சியோன் குமார்த்தியாக மாற வேண்டிய, சியோன் மணவாளனுடைய மணவாட்டியை மாற வேண்டிய ஒரு மணப்பெண்ணே, நீ தப்பான எண்ணம் கொள்ளாத. நீ நிதானமாக யோசி. உன் புத்தியினத்துக்கு ஏதுவாக தேவனை நடத்தாது இருப்பதற்கு நீ கர்த்தரோட நிதானமாக பேச கற்றுக்கோ. ஜெபம் சும்மா இல்லை. 4 ஸ்தோத்திரம் 2 அந்நிய பாஷையை சேர்ந்து சாண்ட்விச் மாதிரி பேசிட்டு போகிறதில்ல. யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி as to what you should talk to God. தேவனோட என்ன பேசணும், யாரை பற்றி பேசணும், எதை பற்றி பேசணும், உங்களை பற்றி அவர் என்ன பேசியிருக்காரு.
உங்களோடு கூட சேர்ந்த நண்பர்கள் ஆறுதல் சொல்ல வந்து எரியிற கொள்ளியில் எண்ணெய் விட்டாங்க. கடவுள் என்ன சொன்னார்? என்ன பிரமாதமாக பேசியிருக்கானுங்க. யோபும் பேசியிருக்கார். கர்த்தருடைய மேன்மைகளையும் அவருடைய ஏகாதிபத்தியத்தையும் வல்லமைகள்லாம் பேசியிருக்கார். இங்கேயும் அங்கேயும் கடைசி அதிகாரங்கள்லாம் அந்த 38 அதிகாரத்துக்கு முன்னே 30லேருந்து கொஞ்சம் பேசியிருக்கிறாரு. 38லேருந்து ஆண்டவர் பேச்ச ஆரம்பிக்கிறாரு. பேச்சை தொடர்ந்து வளர்க்காதேன்னு முடிவு கொண்டு வருவதுக்கு. அதுக்கு முன்னாடி இவனுங்க எலிப்பாசும் ஒவ்வொருத்தரும் அந்த 3-4 நண்பர்கள் இவன் கடவுள் எப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், நீர் எங்கேயாவது தப்பு பண்ணியிருப்பீராக்கும் அப்படி அவனு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. கடவுள் அதை ஏற்றுக்கல. ஆண்டவர் அதை எப்படி பார்த்தார்? ஜெபிக்க வருகிறவளை ஜெபிக்க வர வேணுமே, ஏன் சேர்ந்து ஜெபிக்க முடியல? நான் இமோஷனல் ஆறேங்கிற மாதிரி தான் உங்கள் ஆவியும் கண்ணும் பார்க்குது. உங்கள் வெக்கம் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? உங்கள் துரோகம் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? உங்கள் மீறுதல் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? உங்கள் நிருசாரம் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? உங்கள் பொறுப்பற்ற வாழ்க்கை தெரியுதா? உங்கள் சுயநல கேடு உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? உங்கள் மனசாட்சிக்கு தெரியுதா? அட்டண்டன்ஸாக முக்கியம். ஹவு யூ கேரி த பேர்டன். எவ்வளோ பாரத்தை ஏற்றிட்டு வரீங்க? தேவன் உங்களுக்கு செய்த நன்மைக்கு ஏற்ற வண்ணமாக எவ்வளோ நன்றியோடு தேவனை தேடி வரீங்க? அங்கெல்லாம் நடக்கிற கஷ்டங்கள் இங்கே பற்றி பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ உங்களால் கடவுளை தான் தேட முடியுமா? யாரை தேட முடியும்? வாய் தான் வருமா? ஆனானப்பட்ட தாவீதே கண்ணீரே விட முடியாத அளவுக்கு, பலனற்று போகிற அளவுக்கு கண்ணீர் விட்டான்னு சொல்ல, இனிமேல் அவனால் அழவே முடியாதுன்னு அவன் அழுதான்னு சில வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு ராஜா, ஒரு ஆம்பளை, வேர் ஆர் யூ சிஸ்டர்ஸ், ஹவ் ஆர் யூ? இன்னும் உங்கள் பெருமையிலே செத்து மடியிறீங்க. எப்படி நீங்கள் பரலோகத்துக்கு எப்படி உங்கள் சரீரம் செத்தா மரித்தோரில் உயிரோட எழும்போம்? எப்படி ஒரு நொடி பொழுதில் இமைப்பொழுதிலே மர்வமாகும்? என்ன இறை துகள் உங்கள் ஆவியான்மா சரீரத்தில் நீங்கள் சுமக்கிறீங்க? என்ன பிரசனத்தை சுமக்கிறீங்க? என்ன மகிமையை சுமக்கிறீங்க? என்ன வாக்குறுதியின் மேன்மையை சுமக்கிறீங்க? ஏன் இது மாதிரி மேலோட்டமாக சும்மா வந்துட்டு போயிட்டு சோஷியலைசிங் இதுலேயே தான் திருப்தியாக இருக்கிறீங்க? நீங்கள் பேசி ஒருத்தி விடுதலை ஆகணும். நீங்கள் பேசி ஒருத்தனுடைய புத்தியினத்தை தேவன் மாற்றணும். நீங்கள் பேசி ஒருத்தன் நிதானம் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கான். எனக்கு மிகவும் வெக்கம் துக்கமாக போச்சு. அப்புறம் அதே இடத்துல கொஞ்சம் மன்னிப்பு கேட்டேன். இருந்தாலும் அதுக்கப்புறம் இன்னுமே ஐ ஃபீல் ஸோ அஷேம். எனக்கும் மனுவேலுக்கும் கை கலப்பாயிடுச்சு கல்யாணத்தில். என்னையே என்னால் மன்னிச்சிக்க முடியல. திடீர்னு எப்படி நான் அப்படி நடந்துக்குவேன்னு தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு ஐ வாஸ் ரியலி அப்செட் அபவுட் ஹிம். அதாவட்டெல்லாம் சொன்ன தெரியுது, சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ டிஸ்டர்ப் ஆவீங்க எனக்கு தெரியாதுன்னு. திருப்பியும் வயசுக்கு தகுந்த பேச்சில், கிருபை பெற்றதுக்கு பேச்சில் பேச்சை மாற்றாதீங்க. ஆனால் அது ஃபுல் ப்ரூஃப் ஆன்சர் கிடையாது. அது 100% விடுதலை கிடையாது. அப்போது நான் யானை நான் நினச்சிக்கல. என் நிலைமையில் பூனையாக இருந்தாலும் எனக்கு அடி சறுக்கிருச்சே ஒரு பப்ளிக் பிளேஸில். அதுவும் இட் வாஸ் happening privately on the stairway. இந்த அளவுக்கு I am trying to be transparent. திறந்த மனசோடு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையின் போக்கு, உங்கள் நடையின் போக்கு, உங்கள் அர்ப்பணத்தின் விதம், அளவு, உங்கள் எல்லைகள் மறைமுகமாக பகிரங்கமாக 4 பேரோடு பழகும்போது, 4 பொதுவான இடத்திலும், தனிப்பட்ட உங்கள் ஜெப நேரத்திலும், what do you really realize about you? உங்களை பற்றி என்ன உணர்றீங்க? உங்கள் மேலே இயேசு சிந்தின ரத்தத்தை பற்றி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னேன்ல, தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி சோன மாதிரி ஆண்ட ரத்தத்தை ஊற்றல. உங்களுக்கு வேணுன்னா 100 லிட்டர் உங்களுக்காக செலவு பண்ணியிருக்காரு. எனக்கு 1000 லிட்டர் தேவை, அதை எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால் நான் இதை நின்று இந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு இந்த அளவுக்காச்சும் தெளிவும் தெம்பும் நடுக்கமும் பொறுப்புணர்ச்சியும் இருக்குது. இதை நான் சொல்ல வரவே இல்லை. என்ன மிஞ்சி நீங்கள் தேவன்ட்ட ஜெபிச்சிருப்பீங்க, என் பிள்ளைய நல்லா வைங்க, என் பிள்ளைய அங்கே வைங்க, இங்கே வைங்க, இதை வைங்க. என்ன வாரிட்டு போகிறோம்?
Are they going to come to heaven? Are they going to fulfill the will of God? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவாங்களா? இருளின் அதிகாரத்தை முறிப்பாங்களா? அடிமைத்தனத்தின் நுகத்தை ஒருத்தர் வாழ்க்கையில் முறிப்பாங்களா? தேவ சித்தம் நிறைவேறுமா? மலடியாக இருந்தவங்களா இருந்தாலும் சரி, பிள்ளை பேர் தானாகவே தேவ கிருபையினால் உண்டாகி அந்த பிள்ளையை தேவனுக்காக வளர்ப்பாங்களா? தேவ சித்தம் செய்யுமா? யோவானை போல ஒரு தாய்க்கு கொஞ்சம் பேராசை தான். என் பையனை ஒருத்தன் ரைட்டோ ஒருத்தன் லெஃப்ட்டில் வைன்னு கேட்டால் அதாவது அவளுக்கு அந்த அறிவு இருந்துச்சே, அதாவது அந்த ஆசையாக இருந்துச்சே. சரி, என் பிள்ளைய ரோமாபுரி என்னது பேரரசனாக மாற்றுன்னு கேட்கலையே, சனகிரி சங்க தலைவனாக மாற்றுன்னு கேட்கலையே, பிரதான ஆசாரியன் மாற்றுன்னு கேட்கலையே. உங்கள் ஆசை என்னவா இருந்துச்சு, என்னவா இருக்குது, என்னவா இருக்க போகுது? தெளிவு இருக்கு. அதை பற்றி ஏன்ட்ட நீங்கள் சொல்ல வேணாம். ஐயா ரொம்ப சாமானியன். புழுதி கூட என்னை ஒப்பிட்டுக்க முடியாது. அதனால் நான் தாழ்மையானலாம் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஐநோ சமீப காலத்தில் எனக்கு வர அதிருப்திகளும் கோபங்களும் அமைதியின்மையும் யோசிக்கும்போது வெக்கப்படுறேன். என்னையே நீங்கள் ஊழியக்காரனை தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் விடுதலை பெறுங்க. தேவனை தேடுற நீங்கள் விடுதலை பெறணும். ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை பண்ணணும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆகியிருப்பீர்கள். பிரசங்கம் பண்ணுறத பெரிய பிடிங்கித்தனம். கருத்து செறிவுமிக்க வார்த்தைகளை சொல்லிட்டு வெத்து வேட்டா வாழ்கிறத வாழ்க்கை. இன்னும் நமக்கு இயேசுவின் ரத்தம் நம்ம மேலே சிந்தப்பட்டு கிரயம் செலுத்தப்பட்டு கூட நம்ம மானம் இன்னும் போகலையே, மூடப்படலையே. ஏன் தியானம் இல்லை? ஏன் தேவனை உங்களால் தியானிக்க முடியல? ஏன் அந்த 1000 யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள்ங்கிற நாமங்களை ஏன் யோசித்து விடுதலை பெறலை? ஏன் ரட்சணியம் பெறலை? ஏன் மகிமை அடையலை? ஏன் தேவ சமூகத்தில் நிலைத்திருக்க முடியல? சுற்றிகிட்டே இருக்கீங்க, ரவுண்ட்லேயே இருக்கிறீங்க. Why are you not being able to stand grounded in His presence? At least in one given day in your life. ஒரு நாளாவது உங்கள் வாழ்க்கையில் முழுசாக தேவனோடு கூட அடைப்பட்டு இருப்பீங்களா? கட்டப்பட்டு இருந்திருப்பீங்களா? யோபு உச்சநிலை உள்ளங்கால் மட்டும் பருக்களால் வாதிக்கப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது யோசிக்க முடியுமா? விண்ணு வலி தெரிக்கும், கொடையும், என்ன பண்ணுமோ யாருக்கு தெரியும்? கொஞ்சம் தலையில் வந்துட்டா, கொஞ்சம் அசௌகரியம் வந்துட்டா வீட்டே ரெண்டாக்கிடுறோம், எல்லா நிம்மதியும் கெடுத்துடுறோம். A man was fried, வறுத்தெடுக்கப்பட்டார். நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி துன்பம் அனுபவிச்சிருக்கீங்களா? இவ்வளோ வசனம் கேட்டும் கழுமாரித்தனமாக உட்காந்துட்டே இருக்கீங்களே. உங்கள் வயசுக்கு எத்தனை பேரை நீங்கள் ஆண்டவர்களுக்குள்ள உருவாக்கியிருக்கணும், எவ்வளோ விடுதலையில் வளர்ந்துருக்கணும், எவ்வளோ கனம் பொருந்திய, அதுதான் கனம் பொருந்திய யூத கிரேக்க ஸ்திரீ. காசும் பணமும் நகையும் நட்டும் புடவையும் வீடும் வாசலும் ரியல் எஸ்டேட்டும் சேர்றதில்ல. ஏமாந்து போகாதீங்க. அது வச்சிருக்கிறதுனால எவனுக்கும் எரிச்சலும் இல்லை, கடவுளுக்கு எரிச்சல் இல்லை, எனக்கெலாம் கண்டிப்பாக இம்மி கூட கிடையாது. ஊரே எழுதி வச்சுக்கோங்க. who cares? உங்களால் நித்திய நரகத்திலேருந்து ஒருத்தனை விடுதலை செய்ய முடியுமா? நீங்களே பரலோகத்து போகக்கூடிய நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? அந்த தெளிவு இருக்கா? இன்னைக்கு மறிச்சா, இப்போ மறிச்சா ஆண்டவரோடு பறந்து போய் தெளிவு இருக்கா? சும்மா நம்பிக்கையை தெரிவிக்கிறேன். மண்ணாங்கட்டி கல்லையும் மண்ணையும் குப்புறம் தான் அவன் ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறான். வாட் கைண்ட் ஆஃப் ஹோப் யூ ஹேவ்? தங்கள் தேவனை அறிந்தவர்கள் அதுக்கேற்றபடி பலன் கொண்டு கொள்ளையடிப்பார்கள். they will do exploits. தானியேல் 11:32 பிற்பகுதியில் வாசிக்கிறோம். என்ன அளவுக்கு தேவனை அறிந்திருக்கிறீங்க? ஏழுன்னு சொல்கிறது பூர்ணமாக மேலோட்டமாக நுனிப்பில் மேரமாக இல்லை. 7 காளைகள் 7 கொண்டு வானா முழுமையாக மனம் திரும்பியா? ரொம்ப ஏத்தமாக பேசினி இல்லை. கடவுளுக்கு நம்ம வக்காலத்து வர வேணாம், அவசியமே இல்லை. அவருக்கு நம்ம சொல்லி காமிக்க வேண்டாம். ஜபத்திலும் சரி, பிரசங்கத்திலும் சரி, we don't have to lift God, we don't have to hold Him. அவர் தான் நம்மளை தாங்கி பிடிக்கணும். அவரோட அஸ்திபாரம் இல்லாமல் போயிடுறாரா? தள்ளாடுறவரா?
தேவனை ஒரு பொறுப்போடு கருத்தோடு ஒரு அவர் நம்ம சுமக்கிறார், அவரோடு கூட அவர் சுமந்த நிலையில் அந்த இடத்துல இருப்போம். தோளில் வச்சுட்டா தோளிலே இருப்போம், இடுப்பில் வச்சுட்டா இடுப்பில் இருப்போம், கூட கையை பிடிச்சினா கையை பிடிச்சி நடப்போம். ஃபைண்ட் யுவர் பிளேஸ் இன் கிரைஸ்ட். இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆபிரகாமுக்கு அப்படி தான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களையெல்லாம் அடைத்திருந்தபடியால் என்று வாசிக்கிறோம். யூ பி தட் கவனன்ட் உமன். உங்களை பற்றி போலித்தனமாவா உங்கள் மாதிரி உண்டா, அழகாக இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க, ரொம்ப நல்ல ஏமாந்து போகாத, ஏமாந்து போகாத தேவ பிள்ளையே. உனக்கு தேவன்கிட்ட செல்வாக்கு இருக்கா? தேவ சமூகத்தில் செல்வாக்கு இருக்கா? நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே பரலோகம் திறந்து கேட்குதா? ஒப்பாரியே தேவையில்லை. Do you carry such clarity, such authority in your prayer? விண்ணப்பம், ஷீலானா விண்ணப்பம். நீதிமன்றத்தில் ப்ரேயர் தான் சொல்கிறான். நம்முடைய குறிப்பை போய் கேஸ் கொடுக்குறோம், அது பேர் ப்ரேயர். நீதிமன்றத்தினுடைய எல்லா ஒழுங்குகளும் சட்டத்திட்டங்களும் சட்ட ஷரத்துக்களும் வேதத்திலேருந்து எடுக்கப்பட்டபடினாலே அந்த பிரிட்டிஷ் ஸ்டைலையே வேர்ல்டு வைடாக அதான் இருக்குது. தட்ஸ் ஒன்லி வேர்ட் தே ஆர் யூஸிங் ஈவன் டில் டுடே. மகளே, உன் மன்றாட்டு என்ன? எஸ்தர்கிட்ட கேட்டார்ல, ராஜ்யத்திலே பாதி மட்டானாலும் அதை நான் உனக்கு தருவேன்னு. உங்கள் மன்றாட்டு என்ன ஆண்டவர்கிட்ட? அந்த எஸ்தரை பற்றி தான் பேசியும் படித்தும் பிரசங்கம் பண்ணியும் கேட்டீங்க. இப்போ உங்கள் மன்றாட்டு என்ன? ராஜ்யத்தில் பாதியா முக்காலா? என் ஜனத்துக்கு வர அழிவை நான் எப்படி பார்ப்பேன், அதை நான் அப்படி ஏற்றுக்குவேன் தான் அவன் புத்தி இருந்துச்சு. நம்ம சந்தடி சாக்கில் அது ஒரு விண்ணப்பமாக வைப்போம். ஆனால் பெரிய விண்ணப்பம் வேற ஒன்றா இருக்கும். இவ்வளோதான் இருக்கிறோமே, கழுது தேஞ்சு கட்டெருமை மாறிடுச்சே. எத்தனை பெண்கள் ரட்சிக்கப்படணும், எத்தனை பெண்கள் தேவனை தேடணும். சபை பெண்கள் தான் இங்கே யார் வரா? ஏன் எல்லாருமே கலெக்டருக்கு பொண்டாட்டியா? எல்லாருமே சமூக சேவைகளா? எல்லாருமே கல்லூரியில் ஆசிரியர்களா, பேராசிரியர்களா? எல்லாருமே நர்சஸா, டாக்டர்ஸா? இல்லை, நீங்கள் வந்ததான் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? You don't want to take responsibility. மாறி மாறி புருஷனை குறை சொல்லுவீங்க. ஐயோ, அவரு பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு, போகாதேங்கிறாரு, வராது. அம்மா எதா சொல்லுவீங்க? ஆனால் இதை புரிஞ்சுக்கோங்க, ஒரு இஸ்ரவேல் முழுசுக்கும் எலியா ஒருத்தன் கேட்க, ராஜாவும் ராணியும் தேவனால் நியாயம் தீர்க்கப்பட, பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் வெட்டப்பட, இஸ்ரவேலின் தேவனே தேவன், எலியாவின் தேவனே தேவன் என்பதை ஆண்டவர் நிரூபித்தார். ஒருத்தருடைய ஜெபம் ஒரு தேசத்தையே பாதிக்கும். ஒருத்தருடைய ஜெபம் ஒரு குடும்பத்தை பாதிக்கும், ஒரு சந்ததியை பாதிக்கும். உங்கள் பாணியிலே நீங்கள் யோசிங்க. ஒன்றும் குடிமொழி போல நிர்வாகம் அவர் கையில் இருக்குது. இட்ஸ் நாட் இன் த ஹேண்ட் ஆஃப் அ பாஸ்டர், இட்ஸ் நாட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ பிஷப் ஆர் எனி போப் ஆர் வாட் எவர் இட் இஸ். உங்கள் ஜெபம் உங்கள் வாழ்க்கையை பாதிச்சிச்சா, பரலோகத்திலே இப்படி சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலே இப்படி சித்தம் செய்யப்படுவதாங்க. வாட் ஆர் வி கேரிட் அவே அபவுட்? அற்பமான ஒரு சாப்பாடு கிடச்சிச்சு, இது இவ்வளோதான் யோசிக்கிறோம். அதுக்கு மேலே என்ன தேவை? இருவருடைய பிரயாசத்தினாலே அதிக வரத்துண்டு. ஒவ்வொரு கல்யாணம் ஆக போகிற விரும்புகிறவங்க, கல்யாணம் ஆக விரும்புகிறவங்கள தேவனை எதிர்பார்க்குறது. அவங்களுடைய பிரயாசத்தினாலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன மகிமை, தேவனுக்கு என்ன மகிமை? நம்முடைய கோடி கோடி செல்வங்களால் யாரையாவது ரட்சிக்க முடியுதா? யாராவது சுகப்படுத்த முடியுதா? தலைவலியை சுகமாக்க முடியுதா?
we are administering medicine only. வசதியான லட்சக்கணக்கான ரூபாயுள்ள ஒரு ஊசியை வாங்கி போடலாம், தட் மச் ஒன்லி இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஆனால் சுகம் கொடுக்கறது யார்? கர்த்தர் தானே. அதுக்கு அவர் சொல்லலை, என் நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் என் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் வியாதிஸ்மில் கையில் வைப்பார்கள், அவர்கள் சுகமடைவார்கள். Do you carry such an anointed hands, or do you carry anointing in your hands? உங்கள் கையில் அந்த அபிஷேகம் இல்லையா? அந்த பிரசனம் இல்லையா? அந்த வாக்குறுதி இல்லையா? உங்கள் வேலை நீங்கள் தேவன் எதிர்பார்க்க இந்த வேலையை செய்யுங்க. பாடுகள்னு எவ்வளோ சொல்கிறீங்க, சொல்லாமல் தான் சொல்கிறீங்க, சொல்லியும் சொல்கிறீங்க, வெளிப்படையாக சொல்கிறீங்க, மறைமுகமாக சொல்கிறீங்க. உங்கள் மூஞ்சி தான் அடிக்கடி அதை காமிச்சிட்டே இருக்கு. எல்லாருடைய பாரத்தையும் உங்கள் தலையில் வச்சுருக்கீங்க, முதுகில் வச்சுருக்கீங்க அப்படின்னு. யோபு தான் நீங்கள். ஆனால் அந்த யோபு தான் ஜெபம் பண்ணுவாராம். யாருக்கு? இந்த பயல்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்த அவங்களுக்கு அங்கே பிடிங்கிச்சு, பிச்சுக்கிச்சு. ஆண்டவர் பார்த்தார், இதெல்லாம் சரியில்லை, பிச்சு விடுவேன், முட்டாத்தனமாக பேசிட்டு போனீங்க, என் கோபத்துக்கு உள்ளாதீங்க, அவன் பார்த்தவங்களுக்கு ஜெபம் பண்ணுவான், நான் ஜெபத்தை கேட்டு அவங்க புத்தியை நீக்குவேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்தாரு, யோபின் சிறையிருப்பையும் மாற்றினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்றைக்கு நீங்கள் வருகைக்கு முன்னே உங்கள் வாழ்க்கையின் முடிவுக்கு முன்னே எத்தனை பேர் எழும்பி உங்கள் மகிமையில் இந்த பூமியில் ஒரு முறை இந்த ப்ரெமிசஸை சுற்றி வர போகிறீங்க? அப்படியே உட்காந்துருக்கீங்க பாருங்கள். துடிக்கணும், மானம் போன மாதிரி துடிக்கணும், முட்டி மோதணும். என்னையே மறுபடியும் பிறக்க செய்தீங்க, என்னையே ரட்சிச்சிங்க, என்னையே விலைக்கு வாங்கிட்டீங்க. நான் சாகிறதுக்கு முன்னே, உங்கள் வருகைக்கு முன்னே ஏன் நான் இந்த பூமியில் வெளிச்சமா, நான் ஒரு மகிமையின் பாத்திரமா, உங்களுடைய பிரசனத்தால் நிறைந்த உங்களுடைய சித்தத்தை செய்து முடித்து செலவழித்து பானப்பலியாய் வார்க்கப்பட்டு போகணுன்னு விரும்பணும். புழுதிக்கு போன கோடி பெண்களை போல் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு இப்படி நீங்கள் மூச்சா போட்டு தேடி வரணும்னு அவசியம் இல்லை. கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா சும்மாவே ஏமாந்து போகிறீங்க. கூட்டத்தோடு கோய்ந்த 10ஓடு 11 அத்தோடு இதுன்னு நீங்கள் அந்த அகண்ட பாதையிலே இழுக்கப்பட்டு போவீங்க. யாரும் இதில் விதிவிலக்கு இல்லை. ஊழியர்களும் சரி, ஊழியக்காரிகளும் சரி, முந்தினவர்களும் சரி, பிந்தினவர்களும் சரி, மூத்தவர்களும் சரி, இளையவர்களும் சரி, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும் சரி, அபிஷேகம் இன்னும் பெறாதவர்களும் சரி. ஆண்டவரை அறியாதவங்களை பற்றி நமக்கு அவசியமே இல்லை. அவங்க ஆல்ரெடி தே ஆர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த டெவில். இதெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணிட்டதுனால ஐ ஆம் ஆன் அ சேஃப் சைட் அண்ட் சேஃப் பிளேன், ஒரு பாதுகாவலான ஸ்தலத்தில் இருக்கிறேன் நான் நினைக்கல. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு போகத்தக்கதான கடைசி காலம். தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். பாருங்க, நீதிமொழிகளின் புத்தகம், த புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ், முப்பதாம் அதிகாரத்தில் 2 வசனங்களும் 31ஆம் அதிகாரத்தில் 2 வசனங்களும் வாசிக்கிற ஆரம்பத்தில், யாக்கேயின் குமாரனாகிய ஆக்கூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களான, மனுஷரில் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை, நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார். நீ பொய்யனாவாய்.
2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் என்று என்ன ஒரு பிரமாதமான ஜெபத்தை கேட்குறார். இப்போ ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் பிராத்திக், மிஸ்ஸஸ் பிராத்திக் ப்ளஸ் 3 சில்ட்ரன், அவங்க குஜராத்தீஸ். அவங்க ஏற்கனவே பிராத்திக் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மிஸ்ஸஸ் பிராத்திக் வந்து ஒரு டாக்டர். அவன் ஏற்கனவே 5-6 வருஷங்களாக அங்கே யூகேயில் வேலை செஞ்சு செக்யூரிட்டி, அதான் தன் வாழ்வுக்கு வேண்டிய வாழ்வாதாரத்தை பெருக்கி அதை உறுதிப்படுத்தி கொண்டு விட்டார். ஸோ he has come down for leave, and not only for leave, with a big decision. அந்த பெர்மனெண்ட் ரெசிடென்ஸ், அந்த பிஆர் ஸ்டேட்டஸ் உள்ளதான எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கே போகணும். இனிமேல் அவர் என்னென்னைக்கு அங்கே செட்டில் ஆகி தொடர்ந்து வாழ்க்கை கட்டணும்னு எல்லாம் ஒழுங்கு பண்ணி வந்திருக்கார். பிள்ளைங்க இங்கே இருக்கிறாங்க, அவர் மாத்திரம் வந்திருக்கார். ஜாயின் பண்ணி எல்லோரும் ஏறிட்டாங்க. டு கட் த லாங் ஸ்டோரி ஷார்ட், ஃப்ளைட் ஏறி 6-7 நிமிடத்துக்குள்ளாக 242 பேரில் அந்த 5 பேரும் கருகி போயிட்டாங்க. இதை நீங்கள் வந்து நிதானமாக தான் நிதானிக்கணும். பிற்போக்காக அபசகுனமாக நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஃபேட், தலைவிதி அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் யாருடைய அனுமதி இல்லாமல் தான் வந்தோம், கடவுளுடைய அனுமதியை தவிர. அவர் அனுமதித்தால வந்தோம். யாருடைய அது கரெக்டான யாருடைய சிபாரிசால் இந்த உலகத்தில் நம்ம வரல, நம்முடைய விருப்பத்தால் இந்த உலகத்தில் வரல, வரவும் முடியாது. கடவுள் அனுமதித்தார், தீர்மானித்தார், அனுப்பப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டவங்கள யாருமே அனுப்பப்படவில்லை. இந்த உலகத்தை விட்டு நாமும் அவருடைய தீர்மானம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் வெளியே போக முடியாது. ஆனால் போகிறாங்க யார்? அந்த தற்கொலை பண்ணிக்கொள்கிற கூட்டம். அதை பற்றி ஏராளமான விவாதங்கள் உண்டு. அது நமக்கு அவசியம் இல்லை. செத்தவங்களை பற்றி நமக்கு பதில் சொல்கிறதுக்கு தேவன் நமக்கு எந்த விதமான பாரமும் கொடுக்கல, எந்த விதமான நிர்பந்தமும் தேவன் நம்ம தலையில் வைக்கல. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, விசுவாசி ஊழியனோ யாராக இருந்தாலும், we are not able, we cannot speak for somebody who is dead. I can't speak for Rani, not at all. அப்போது நம்முடைய ஜீவன் பிரிவதும் நம்முடைய ஜீவன் தொடர்ந்து இருப்பதும் தேவனுடைய கரத்தில் இருக்குது. ஆவியை விடாதிருப்பதற்கு மனுஷனுக்கு உரிமை இல்லை, ஆவியை எடுத்துக்கொள்வதற்கும் அவனுக்கு உரிமை இல்லை. தன் ஜீவனை கொடுப்பதற்கும் எடுத்துக்கொள்வதற்கும் விடுவதற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம், ஜீவாதிபதிக்கு மாத்திரம்தான் உரிமை உண்டு. இவ்வளோ இருக்க போக இந்த உலகத்தில் இந்த யாக்கேன் குமாரனாகிய ஆகூர் பண்ணின ஜெபம் மிகவும் இன்றியமையாத காலகட்டத்தில் இருக்கிறோம். அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று நமக்கு தேவன் தர வேண்டும். திரும்பி நான் இத்தனை ஆண்டுகளில் சொல்லியிருக்கிறேன். பல அவசியமான நேரங்களிலே, தருணங்களிலே, அப்படியே பிரசங்க பாணியில் இடையிலே வரக்கூடிய கருத்தினுடைய சப்போர்ட்டாக நமக்கு பணம் சேர்ந்துருச்சு, நமக்கு செல்வாக்கு சேர்ந்துருச்சு, நமக்கு நன்மை சேர்ந்துருச்சு, ரொம்ப துணிகரம், தடித்தனம் பெருகிருச்சு, ரவுடித்தனம் பெருகிருச்சு, ஸ்பிரிச்சுவல் ரவுடிஸ் ஆகிட்டோம். we are arrogant, we are proud, we are not dependent on anyone. யார் உதவியும் நமக்கு தேவையில்லை. ரொம்ப கேவலமான நிலையில் சபைகள் போகுது, ஊழியர்கள் போகிறாங்க, சங்கங்கள் போகுது. எதுக்கு நம்ம ஜாதியாருடைய ஒத்தாசையும் அவருடைய கூட்டத்தை தேடுறோம்? ஐ டோன்ட் நோ, அவங்களுடைய பர்டிகுலர் ரீசன். அதனால் யாருக்கு என்ன லாபம்? செத்தவங்களுக்கு லாபமா, உயிரோடு இருக்கவங்க லாபமா? யானை மேலே அம்பாரி வச்சு ஊரே விமர்சனையாக ஆயிரங்கள் கூடி வரும்படியாக கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஸோ வாட்? அது பரலோகத்திலே நமக்கு இடத்தை சம்பாதித்து தருமா? நித்திய வாழ்விலே பிரகாசத்தை கூட்டுமா? இம்மையிலே உலகம் பிசாசு மாயை ஜெயிக்க உதவி செய்யுமா? தன் சொந்த மாம்சத்தை பகைத்தன் ஒருவனும் இல்லையே என்று ஒரு உத்தமனாக ஒரு புருஷன் வாழும்படி அவனுக்கு அந்த அபிஷேகத்தை தருமா? சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய போல சொந்த புருஷனாகிய அவருக்கு கீழ்ப்படியுமே அந்த மணமகளுக்கு அந்த அறிவு உண்டாகுமா? இதெல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. ஆனால் அரங்கேறிட்டே இருக்குது.
யூடியூப்பில் வருது, எல்லாமே ஊழியர்களே அப்படி பண்ணுறாங்க. இதுதான் ஜனங்களுக்கு பேச்சு. கடைசியில் எல்லாரும் எதை கோட்டை விட்டுட்டோம்? பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியத்தை கோட்டை விட்டுட்டோம், தேவனுடைய விருப்பத்தை கோட்டை விட்டுட்டோம். பரலோக ராஜ்யத்தை பற்றி கிட்டத்தட்ட 6-7 உவமைகளுக்கு மேலே ஆண்டவர் சொல்லியிருக்கேன். மத்தேயு 13, மத்தேயு 25. ஹூ கேர்ஸ் டு ரீட் தெம்? அதான் டிவைன் வேல்யூ ஆஃப் டிவைன் கிங்டம். ஹூ கேர்ஸ்? யாரை அதை பற்றி, அந்த மதிப்புக்காக யார் அலையிறா? அந்த இடத்துக்கு தான் போகிறோங்கிற அறிவே இல்லை, சொரணே இல்லை, சூடே இல்லை, பொது அறிவே இல்லை, ஞான அறிவே இல்லை, தெளிந்த புத்தி இல்லை. அந்த இடத்துக்கு ஒருத்தன் வாங்கிலாம் நினச்சான், ஐஸ்வர்யவான வாலிபன். அவன் இத்தனைக்கும் ரேர் கைண்ட் ஆஃப் பாய், யங் மேன். அவன் ரிலீஜியஸாக வந்துருக்கிறான், உத்தமனாக இருந்திருக்கான், எல்லா பிரமாணங்களையும் கை கொண்டு இருக்கிறான். என்கிட்ட என்ன குறை இருக்கா அப்படின்னு கேட்குறான். யார்கிட்ட போய் கேட்பான்? லூசு வேறு யார்கிட்ட கேட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இயேசுகிட்ட போய் கேட்குறான், எப்பா கர்த்தரை தவிர யாருமே நல்லவர் இல்லைப்பா அப்படின்னு பிதாவை மகிமைப்படுத்துகிறாரு தான் மனுஷகுமாரனா இருக்கிற அந்த ஸ்டேட்டஸில். ரைட்டுப்பா, நீ எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்க, ஆனால் ஒன்றே ஒன்று குறை இருக்குப்பா, அவனுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் விற்றுட்டு ஏழைகள் கொடுத்துட்டு பின்னாடி என்னை பின்பற்றிவான்னா ஆளையே காணவன். பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஐஸ்வர்யவான்கள் நுழைவது எவ்வளோ கடினம்னு அரிது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நுழையவே மாட்டாங்கன்னு சொல்லலை, அது அவங்கள தூரப்படுத்துங்கிறத ஆண்டவர் சொல்லாமல் விடலை. ஐஸ்வர்யம் எப்பயுமே கேஷ் கைண்டு மாத்திரம் நினைக்காதீங்க. there are so many other things also. ப்ரேயரை பற்றி தான் பேசுகிறோம். அப்போது இயேசுன்கிட்ட வந்த ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடம் இல்லை. ஆனால் அவன்கிட்ட வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசுன்கிட்ட வார்த்தை இருந்துச்சு, இஸ்ரவேலுக்கு ஒரு வார்த்தை இருந்துச்சு. அவர் தொலை தூரத்திலே தன்னுடைய சரீரத்தை சபையாக பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இயேசுனிடத்தில் வார்த்தை இருந்துச்சு, நான் திரும்பி பரிசுத்தானை ஊற்ற வரைக்கும் எருசலேமில் போய் காத்திருங்கள். போகிறதுக்கு முன்னாடி சொன்னார், வானத்தில் மூலம் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதாக்குமாரன் பரிசுத்தான நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். நான் கட்டளையிட்டெல்லாம் கை கொள்ள முடியும், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்டில் நான் எங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருந்துச்சு. He had all particular word, family word, social word, society word, national word. மனுஷகுமாரன் ப்ரேயர் லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்குது? அதான் எனக்கு வாண்ட் டு நோ. நப்பாசெல்லாம் இல்லை, வாண்ட் டு பி ஆஃப் சம் ஹெல்ப். நான் தான் ஹெல்ப் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் முழுக்க பரிசுத்தானை சார்ந்திருந்தீங்கன்னா இப்படி இருக்க மாட்டீங்க, இப்படி இருக்க மாட்டீங்க. உங்கள் ப்ரேயரில் ஒரு இதெல்லாம் யுத்த வேலை. இந்த யுத்தத்தெல்லாம் நாம் மேற்கொள்ளணும். அவன் குண்டு போட்டுட்டான், உயிர் போயிடுச்சிங்க, அதுக்கு மேலே நம்பிக்கையில் அதை விட்டுருங்க. காயப்பட்டவங்க நிலைமை எப்படி இருக்கும் பாருங்கள். ஒருத்தன் தப்பிச்சிருக்கான், அவன் நிலைமை எப்படின்னு பாருங்கள். எவ்வளோ நாள் இருப்பான், அந்த ட்ராமா, அந்த மன அதிர்ச்சி எப்படி இருக்கும், அந்த காயங்கள் எப்படி இருக்கும். 1 கோடி கொடுக்குறதா 10 கோடி கொடுக்குறதா நிவாரணம் சாவுக்கு? மைண்ட் அப்படி மட்டித்தனமாக ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. வி கேன் டூ எனி, பணம் 10 செய்யும் நினச்சிட்டோம். வெரி ராங். ஜப வாழ்வில் ஜபிக்கக்கூடிய, ஜபத்தை கேட்கக்கூடிய அபிகாயில் நாபானுடைய முட்டாள்தனத்தை வென்றதை விட, மூர்க்கத்தனத்தை வென்றதை விட தாவீது பாவம் செஞ்சிடக்கூடாது அவன் நின்னது தான் அவருடைய ஞானத்தின் சிறப்பே, அவருடைய பணிவின் சிறப்பே. அந்த மாதிரி ஒரு விவரம் உங்கள் ஜபத்தில் இருக்கா? அந்த மாதிரி ஒரு பொறுப்புணர்ச்சி உங்கள் ஜபத்தில் இருக்கா? நாளைக்கு ராஜா பொண்டாட்டி ஆயிடுவேன், ராணி ஆயிடுவேன், அவளுக்கு அந்த நப்பாசே அவளுக்கு இல்லை, அந்த ட்ரீமே அவளுக்கு இல்லை. தூங்காமல் கேளுங்க. மூஞ்சில் திட்டிகிட்டு போகணும், பின்னாடி பேசக்கூடாது, உதட்ட பிதுக்கக்கூடாது, திருட்டு மொழி முழிக்கக்கூடாது, ஒன்றுமே தெரியாது பித்துக்குழி மாதிரி வாழக்கூடாது. உங்கள் ஆட்டிடியூட் எப்படி இருக்குது இன் யுவர் ப்ரேயர்? வாட் இஸ் யுவர் ப்ரைவேட் அஜெண்டா இன் யுவர் ப்ரேயர்? தனிப்பட்ட திரைமறைவில் உங்கள் விண்ணப்பம் என்ன, இங்கே மைக்கில் உங்கள் விண்ணப்பம் என்ன, திரையில் போட்ட விண்ணப்பம் என்ன, உங்கள் ஜபம் என்ன, உங்கள் கனெக்டிவிட்டி என்ன, உங்கள் உத்தரவாதம் என்ன? நானாக உங்கள் ஜபத்தை கேட்குறேன், கேட்டு எதுவும் செய்ய முடியுமா என்னால்?
வாய்ப்பே இல்லை. அப்போ எவ்வளோ நீங்கள் ஆயத்தத்தோடு வரணும். யாரோட பேச வந்தீங்க, யாருக்காக பேச வந்தீங்க, ரெண்டுமே இருக்குல்ல. என்ன பேச வந்தீங்க, எப்படி பேச வந்தீங்க, என்ன எதிர்பார்த்து பேச வந்தீங்க, அந்த விளைவு என்ன? If you have not come for such a prayer, it's a waste of time. நீங்கள் ஆன்லைனில் ஜெபம்னா என்ன, ஆஃப்லைனில் ஜெபம்னா என்ன, ப்ரைவேட் ப்ரேயர் ரூமில் ஜெபம்னா என்ன, இல்லை சம்வேர் ஓப்பன் ஏரில் ஜெபம்னா என்ன? ஜெபத்தை கேட்குறவனு ஒருத்தர் இருக்கார், ஜெபத்தை பண்ணுறவங்க தான் 800 கோடி மக்களும். ஜெபத்தை கேட்குறவங்க யார் இருக்கா? மோடி கேட்குறாரா, ட்ரம்ப் கேட்குறாரா? நோ ஃபெலோ இஸ் ஏபிள் டு லிசன் அண்ட் ஆன்சர். அவன் பொசிஷனை கன்சாலிடேட் பண்ணிக்கிறதுக்கு they are doing lots and lots of compromises. ஜெபத்தை கேட்கிறோம் மாத்திரம், வேண்டிக் கொள்ளுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்யக்கூடிய வல்லமை யார்? யோனோ தலைவரா? கிடையாது. இட் இஸ் ஜீசஸ். அவரையே நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்க நேரம் செலவழிக்கலை. அவருடைய அந்த ஐக்கிய உறவிலே, அவருடைய சுவாபத்திலே பலப்பட, அது பரிமாற்றம் அடைய ஏன் இன்னும் முயற்சிக்கலை? ஒருத்தி வந்தாளா, ஏதோ ஒரு 10-17 வயசில் கல்யாணம் ஆகிருக்கும், புருஷனை இழந்துட்டா, அவன் 84ஆவது வயசில் வந்தாளா, தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாளா? ஜெபத்தே ஆண்டவர் அங்கே பிரிண்டே பண்ணலையே. வந்தா அவளுக்கு தெளிவு இருந்துச்சு, நான் சாகிறதுக்கு முன்னாடி என் மேசையை பார்க்காம சாக மாட்டேன், என் ஜெபத்தில் சொன்னார். அந்த ஒன்றுக்காக மூச்சை பிடிச்சிருந்துருக்கா. அந்த லேலுயா, தட்ஸ் அ மார்வலஸ் லேடி. அது மாதிரி யாராக இருக்கீங்களா? ஒன்றே நான் கேட்டேன், அதே நான் நாடுவேன். அந்த மாதிரி இந்த சபைக்காகலாம் நீங்கள் அந்த அல்ப புத்தி எங்களுக்கு இல்லவே இல்லை. ஃப்ரம் பிகினிங் ஆஃப் டைம் கர்த்தர் இந்த சபையை பற்றி எங்களுக்கு சொல்லி என் கையில் கொடுத்தோன்னே உசுரே எங்களுக்கு இல்லை. ஆனாலும் கீழ்ப்படுதலுக்கு அவர் பலம் தந்தார், கீழ்ப்படிய பலம் பண்ணிட்டு. உங்களுக்கு தேவன் மேலே இன்னும் சரியாக பற்று வரல, வர செய்வார். He will do it in his own way, in his own time. Oh my God. கொஞ்சம் தான் அவங்களுக்கு சொல்கிறேன். நான் என்னாலுமே முழுசாக எல்லாத்தையும் சொல்ல முடியல, சொல்ல தெரியல. சொல்லிடவும் கூடாதுங்கிற அந்த கட்டளையும் இருக்குது. சும்மா இருக்க சங்கம் ஊதி நான் கிடைத்தர முடியாது. செகண்ட் நீதிமொழி 31 அந்தம்மா ராஜாவாகிய லெமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். ராஜாவாகிய லெமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லெமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமை படுகளுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தை கொண்டு. அது நமக்கு அவசியம் இல்லை. ஸோ நம்ம சொல்லுது, மகன் ராஜாவாயிட்டான், உங்கள் பிள்ளை ஊருக்கே மந்திரி ஆகிட்டார், கலெக்டர் ஆகிட்டார். நீங்கள் எப்படி இருப்பீங்க? இந்த மாதிரி தைரியமாக பிள்ளைக்கு சொல்லுவீங்களா? அது ஒரு பெரிய பொசிஷன், சோஷியல் ஸ்டேட்டஸ். நீங்கள் ஒரு கார்ப்பரேட் ஹெட் ஆகிட்டால தான் என்ன பெரிய ஃபியூ லேக்ஸ் ஆஃப் ருப்பீஸில் ஆனுவலாக உங்களுக்கு ஒரு 6 lakhs 12 lakhs இல்லை 24 lakhs இப்படி அடிக்கப்போ எப்படி இருக்கும்? உங்களுக்கு வாய் பேச வருமா உங்கள் பிள்ளைகிட்ட, உங்கள் மகட்ட? சத்தியம் சொல்ல புத்தி வருமா? எச்சரிக்கை புத்தி வருமா? இனிமேல் படுத்து தூங்கலாம், என் மகன் தாங்குவான், ஐயோ அவன் புண்படாமல் பார்த்துக்கணும், சொல்லு ராஜா, சொல்லு தம்பி, முன்னாடி போயின்னு சொன்னதெல்லாம் அவங்க இவங்கன்னு சொல்ல. ஏய், கடவுள் பரலோகத்துலேருந்து பார்க்குறாரு உங்கள் ஆட்டிடியூட். உங்களை தான் பார்க்குறேனே, உங்கள் மூஞ்சியை பார்த்தா சொல்கிறேன். உங்களுக்குள்ள கர்த்தருடைய வைராக்கியம், சத்தியத்துக்கு ஏற்பட்ட கீழ்ப்படுதலும் அர்ப்பணமும் தகுதியும் அந்த பியூரிட்டி இருந்தால் உன் புருஷனே ராஜாவாக இருந்தாலும் உனக்கு பயம் வராது. சோத்திரம்.
ஆனானப்பட்ட மோசமான அந்த பிலாத்துக்கே அவன் பொண்டாட்டி ஆண்டவர் வருத்தெடுத்தவுடனே எனக்கு என்ன போச்சு, இவன் யூதன், இவன் இன்னொருத்தன், நான் ரோமன் சிட்டிசன், நான் பிக் டைம் உமன் அப்படின்னு நினைக்கல. வந்தா ஏய் அந்த ஆளுக்கு செய்கிறத பற்றி ஜாக்கிரதை யோசி, எதாவது உளறி விட்டாதான் எதாவது பண்ணி விலங்கத்தை வாங்கிக்காதேன்னு பிலாத்து பொண்டாட்டி எச்சரிச்சுட்டு போனான். நீங்கள் அந்த அளவுக்காக செய்வீங்களா? ஏதாவது சொல்லிடாதியா, பதவி போயிட போகுது, சீட்டு போயிட போகுது. ஆர்பிஎம் பெண்களே தூங்காமல் கேளுங்க, பிடிக்காது சத்தியம் சொன்னால் என்றைக்குமே சத்துரு தான். இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை. நீங்கள் வேற மாதிரி. தேவா நான் எதினால் விசேஷித்தவன் பாட்டில் சொல்லி ஏமாற்றிக்காதீங்க. யாரை ஏமாத்துறீங்க? நீங்கள் உண்மையாக விசேஷமான ஒரு பொம்பளையாக இருங்க. உலகம் பிசாசு மாயை ஜெயித்த பெண்ணாக இருங்க. பழைய ஏற்பாட்டு பெண்களே அவங்களுக்கு கூடானே நீங்கள் நிற்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பலகீனங்கள் இருக்குது, தடுமாற்றங்கள் இருக்குது, தள்ளாடுதல் இருக்குது, தெளிவற்ற நிலைமை இருக்குது, குழப்பங்கள் இருக்குது. புதிய ஏற்பாட்டு பெண்ணாக நீ இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? இயேசுக்கு பின்னாடி போய் நிந்தை அவமானத்தையும் சுமக்கணும். பிரைஸ் தி லார்ட். சும்மா 4 காரியங்களை செஞ்சதுலே திருப்தியாக போயிடாதீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம கூலி வச்சு ஆளை வச்சு ஹாலை பெருக்கிடலாம், நம்ம சமையல் வேலை எதையும் பார்த்துடலாம். ஞான வேலையை, தேவ சித்தத்தின் வேலையை செய்கிறதுக்கு தான் ஆட்கள் இல்லை. அதுக்கு தான் நீங்கள் இங்கே ட்ரெயின் ஆகிறீங்க, அதுக்கு தான் இங்கே போதிக்கப்படுறீங்க. கதை பேசலை. நீங்கள் தேவனிடத்தில் சின்ன ஜபம் பண்ணால், தனி ஜபம் பண்ணாலும், 24/7 ஜபம் பண்ணாலும், என்ன ஜபம் பண்ணாலும், யூ ஆர் கம்மிங் ஹியர் டு டாக் டு காட். அவர் உங்களோடு பேசுவதற்கு, அவரிடத்தில் நீங்கள் வார்த்தை பெறுவதற்கு, போட்டு உடைப்பதற்கு இல்லை, உளறி கொட்டுறதுக்கு இல்லை, அம்குனித்தனம் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன் உங்களால் எழும்ப முடியலன்னா, பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் 40 years ஆஃப் அம்குனித்தனம். அதுலேருந்து நீங்கள் விடுதலை பெற்றுட்டிங்கன்னா உங்களை கொண்டு கொஞ்ச நாளைக்குள்ளே கலக்கிடுவார். உலகங்களையே கலக்கிடுவார். நான் சொல்லதெல்லாம் உஸ்பேத்துற வார்த்தை இல்லை. உங்களுக்குள்ள அந்த அளவுக்கு திறந்த மனசு இல்லை, ஆனஸ்டி இல்லை, ஓப்பன் ஹார்ட்டட்னஸ் இல்லை. அதனால் காட் இஸ் ஸ்ட்ரகிளிங் டு ட்ரஸ்ட் யூ. ஆனால் அவங்கள உடச்சி உருவாக்கி நவமான சதைகளை இதயம் புதிய ஆவி வச்சானா ப்ராபப்ளி he will come forward to do it, but it will be painful. Fully prepared, totally loaded. ஆனால் அவர் சொன்னதை தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். பெண்களுக்கே உங்கள் பலனை கொடுத்துடாதீங்க. நீங்கள் ஐக்கியமாக இருக்கணும், ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரோமருக்கு எழுதுகிறோம் 15-16 அதிகாரத்தெல்லாம் நீங்கள் அடிக்கடி வாசிக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகளில் அந்த probably from chapter 16 onwards, 16 plus 19 வரைக்கும் வாசிட்டு அதுக்கப்புறம் 24 to 28 நீங்கள் வாசிக்கணும். இதெல்லாம் நீங்கள் வாசிக்கணும். அங்கே எல்லா அந்த இடங்களெல்லாம் லேடிஸ் நிறைய இன்வால்வ் ஆகிருக்காங்க. லூக்காவின் சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கணும். அதில் பெண்கள் ஆண்டவராக இயேசுவின் ஊழியத்தில் அதிகமாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க. மார்க் சுவிசேஷம், லூக்கா. You should find your place. இதை தாங்க முடியல, அதை தாங்க முடியல, இதை செய்ய முடியல, இது கிடைக்கல, அது கிடைக்கல, இது நின்று போச்சு, அது டிலே, இது மாத்திரம் நீங்கள் கேட்குறதுக்காக தான் வர மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடைச்சா உடனே லீவ் எடுத்துக்கிறீங்க. தேவனை தேடுறதுலையே லீவ் அலோன் கம்மிங் இயர். இங்கே நீங்கள் என்ன இங்கே உட்காந்துட்டு அதை நினச்சிட்டு இருப்பீங்க, எதாவது நினச்சிருப்பீங்க. இது முடிஞ்சோன்னா ஆண்டர் ஜபத்தை கேட்பார், இது முடிஞ்சோன்னா அது செய்வார். அது என்னால் முழுசாக கிரகிச்சிக்க முடியல. சாலமோனுடைய ஜெபம், சாலமோனுடைய ஜெபம் எதுன்னு
நீங்கள் போய் பைபிளை படிங்க, ஓகே, கண்டுபிடிங்க. அவர் நிறைய ஜெபம் பண்ணியிருக்காரு, அதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. சாலமோனுடைய ஒரு ஜெபம் சாமியை லாக் பண்ணிடுச்சு. அதனால் நீங்கள் என்கிட்ட பதில் சொல்லாதீங்க, அவர்கிட்ட சொல்லுங்கள். அப்படி எதுவும் அந்த ஜெபத்தில் அது மாதிரி ஏதாவது சம்வேர் நியர் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே எதாவது இருந்தால் ஏதோ ஒரு புரட்சி வெடித்து கிளம்பும். 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று இந்தையும் கேட்டு வைப்போம், எதாவது கிடச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு ஜெபம் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பாரா இல்லையான்னு தெரியாது. ஆஸ்க் அண்ட் ப்ரே த ப்ரேயர் ஆஃப் ஜேபஸ், ப்ரே த ப்ரேயர் ஆஃப் சாலமன். ப்ரேயர் ஆஃப் ஜேபஸ்ன்னு வாயில் வந்துருச்சு இல்லை, அது கூட ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ப்ரேயர்ஸ். இன்றைக்கி எவ்வளோ வீட்டு பாடம் கொடுத்தேன், அவர் கிடக்கிறார். அவருக்கு என்ன, நமக்கு வீட்டில் 1000 வேலை இருக்குது, என்ன 10 எல்லா வீட்லேயும் 10 பங்களா மாதிரி இன்னும் 1000 ரூமு 100 ரூமு, அந்த என்னது புதுக்கோட்டையில் இருக்க அரண்மனையில் இருக்க அநேக ரூம் மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ரைட்டு, நேரமில்லை. திருந்துனா லாபம், இல்லைன்னா நொண்டி குதிரைக்கு சறுக்குனா சாக்கு நொண்டி வந்துட்டு இருக்க வேண்டியது. மேபி பொசைத்த மாதிரி வந்தவொடனே சப்பானி மாரி உட்காந்துக்கணும். நிற்க முடியாது, காலில் பலம் இருக்காது, உட்கார முடியாது, காலில் பலம் இருக்காது, இடுப்பில் பலம் இருக்காது, இப்படியே இருந்துக்க வேண்டியதுதான். இன்றைக்கி நீங்கள் வீராங்கனைகளாக, போர் வீராங்கனைகளாக, சோல்ஜர்ஸை, விமன் சோல்ஜர்ஸை எத்தனை பேர் களத்தில் நின்று கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்க போகிறீங்க? எந்த தரிசனம் இல்லாமல் வாழ்றீங்க. பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறது பெருசு பிரதர். இப்போ கிறிஸ்தவ சபையெல்லாம் எப்படி ஆயிடுச்சு, பெந்தோக சபைன்னு ஒன்று முந்திலாம் வித்தியாசம்லாம் இருந்துச்சு, அப்படிலாம் இல்லை. இப்போ எல்லா சபையும் ஒன்று தான். எல்லாம் கடவுளை எப்படி உபயோகிக்கிறது, ஹவ் டு யூஸ் காட். இப்போ நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்க போகிறேன். இப்போ நீங்கள் அது வேறு மாதிரி எடுத்துக்கூடாது, சுகாதாரமான எண்ணத்தோடு சொல்லேன். நம்ம கூட்டம் முடிய போதும் ஒரு ஃபீல் ஆகுதா இல்லையா நமக்கு? எஸ் வி டூ. உடனே என்ன ஆகிடுவோம், வி கெட் ரெடி. இதுக்கு மேலே ஆனால் ப்ரேயர் லைஃப் எப்படி தெரியுமா, ப்ரேயர் முடிய போகுது காலையில், அது உடன்படிக்கை போய் 6 to 7 பாஸ்டர். இப்போ 8 மணி 7:01 மீதி இல்லை அந்த 5:99 இப்போன்னா 59 வரைக்கும் அது வேறு ரொம்ப முழிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஜெபம் தொடர்ந்தேச்சியான உறவு. Praise Lord. It's not walking away, it's not getting ready for some other program. இதிலெல்லாம் நீங்கள் ஜெயிச்சாதான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயம் பெற முடியும். யோபு ஒரு சிலர் சொல்கிறாங்க 9 மாதம்தான், எனக்கு எக்ஸாக்டாக டைம் தெரியாது. 9 மாதம்னாலும் உயிர் போகிற 9 மாதம் 9 3 27 270 நாள். யூத கேலண்டரில் 30 நாள் தானே, 270 days ஃப்ரம் மார்னிங் டில் நைட். 24 மணி நேரமும் அந்த வாதை தான், அந்த வேதனை தான். எல்லா வார்ட்லேயும் இப்போ சின்ன இருந்துச்சு, அவங்க சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டி வரணுன்னு எல்லாம் செலவு பண்ணி டக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க. சோத்திரம். ஆனால் எல்லோரும் அப்படி தான். ஆனால் வலி போகிறது போகும்போது தான் போகும், சத்தமே இல்லை. இல்லையா, டன்னாக மருந்து ஏற்றினாலும் வலி போகும்போது தான் போகும், சுகம் ஆகும்போது தான் ஆகும், வீக்கம் வடியும் போது தான் வடியும். காலை தூக்கி வைக்கலாம், காலை மடக்கி வைக்கலாம், தலானிக்குள்ளேயே வச்சுக்கலாம். தலானி மேலே இல்லை, எல்லாமே வச்சுக்கலாம். எல்லாம் வச்சாலும் வீக்கம் வற்றும்போது தான் வற்றும். வீக்கம் வற்றினோடனே தான் வலி நிற்கும். பிரைஸ் லார்ட். எல்லாம் புரியுது நமக்கு. ஆனால் கர்த்தர் மாத்திரம் பட்டனை தட்டினவொடனே இட்லி வந்துடணும்னு எல்லாத்தையும் ஒரே துடிப்பு தான்.
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். யோபு மனம் திரும்பும் நிலையில் பக்குவப்பட்டு வந்த உடனே தான் யோபு ஜபம் பண்ணுவான். நான் இங்கே ஜபத்தை கேட்பேன், உங்கள் புத்தியினத்தக்கமான உங்களை நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். ஃபைனல் பாயிண்ட் எல்லோரும் சொல்லுங்கள். யோபு மனம் திரும்பி தேவனுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறும்படியான பக்குவத்தையும் ஆயத்தத்தையும் அடைந்திருப்பதை தேவன் பார்த்து யோபுக்கும் ஒரு ஜெப பணியை தந்து, அது மன்றாட்டின் ஜெப பணியை தந்து யோபை நினைத்தருளி ரெட்டிப்பாய் ஆசீர்வாதம் தந்தார். நான் மாத்திரம் சொல்லுங்கள், நான் மாத்திரம் குறுக்கு வழியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெட்டிப்பான என்ன 2000 முறை ஆசீர்வாதம் பெறணும்னு நினைப்பது அறியாமை, மதிகேடு, மூர்க்கம். ஜெபிப்போம், கண்களை மூடுவோம்.